ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டைரி. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர் யூஎஸில் தான் இருக்காங்க. அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கேஸ் கிளீனிங் எப்படி பண்ணுவீங்க, நல்லா ஒயிட்டாகவே இருக்கே, எப்போ ரெசிபி வீடியோ பார்த்தாலும். அவங்களோட கேஸும் வந்து இந்த மாதிரி பேஸ் வந்து ஒயிட்டு தான். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல இருக்கும், இல்லாட்டி பிளாக்காக இருக்கும். ஆனால் ஒயிட்டாக இருந்ததுன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். ஒரு 2 நாள் 3 நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டாலே நமக்கு வந்து ரொம்ப அழுக்காயிரும். அதே மாதிரி ஏதாவது டீ பொங்குனாலோ அந்த மாதிரி பால் பொங்குனாலோ ரொம்ப கரையாயிரும். ஸோ அந்த மாதிரி அழுக்கா இருந்தப்ப நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போகணுங்கிறதுக்கோசரம் வெயிட் பண்ணேன். ஸோ பாருங்க எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லைங்க, பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் வினிகர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பண்ணிக்கலாம். ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா ஒரு லெமன் புழிஞ்சிக்கோங்க, இல்லாட்டி லெமன் தேவையில்லை. ஸோ இது வந்து ரொம்ப டீலாம் பொங்கி கரையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் லெமனும் புழிஞ்சிக்கிறேன். நான் வந்து வேறு எந்த ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ண மாட்டேன், இதுதான் பண்ணுவேன். இப்போ ஸ்டீல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. பாருங்க எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. அதோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணி நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து ஊற விட்டுருவேன். எந்த இடத்துல உங்களுக்கு கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லாவே கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் சோடா, வினிகர் இந்த கலவையை வந்து நான் 10 இயர்ஸாகவே வந்து யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இதே மாதிரி தான் நான் இந்தியாவில் இருந்தப்பையும் நம்மளோட கேஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, சில்வர் கலரில் இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து பிசுப்பை எடுத்துரும். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. நமக்கு வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இதை வந்து நான் சாஃப்ட் ஸ்க்ரப்பில் தான் தேய்க்கிறேன். இரும்பு ஸ்க்ரப்பில் வந்து தேய்ச்சிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் உளுந்துரும். ஸோ அது வந்து கருப்பு கருப்பாக இன்னும் அசிங்கமாகவே இருக்கும், இவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து சமையல் குக்கிங் முடிச்சோடனையும் குளோரக்ஸ்ன்னு இங்கே வந்து வைப் கிடைக்கும் இல்லையா, நான் அதில் எல்லாமே டெய்லியும் நைட்டு க்ளீன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். பட் ஒரு சோம்பேறித்தனமாக 2 3 நாள் விட்டுட்டோன்னா பயங்கரமாக அழுக்காயிரும். பாருங்கள் எப்படி க்ளீன் ஆயிடுச்சுன்னு. நம்மளோட அடுத்த பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி டைல்ஸ்ல நம்ம தாளிக்கிறது, குழம்பு, எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்றது பெரிய விஷயங்க. ஸோ இதை வந்து ஈஸியா நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா ஒரு ஸ்டிக்கர் விக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கி ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது க்ளீன் ஆயிரும். அதோட டிஃப்ரெண்ட்டை காட்டுறேன் பாருங்க. ஸோ கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு எல்லாமே இந்த கவர்ல தான் உங்களுக்கு படியும். இந்த ஸ்டிக்கரை அது எப்படி அழுக்காகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்குவேன். 2 ஆர் 3 மந்த்ஸ் ஒருக்க மாற்றிக்குவேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னாங்க. இது வந்து வால்மார்ட்டில் விற்கிதுங்க. இதுக்கு பேர் கான்டாக்டு. ஸோ அதோட பிக்சரும் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து இந்தியாவில் கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. யூஎஸில் வந்து வால்மார்ட்டில் தான் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோவில் இதையும் நான் அட்டாச் பண்ணி போடுறேன். பாருங்கள் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். அது இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கே இருக்காது. ஸோ இது ஜஸ்ட் தொடச்சிட்டு மறுபடியும் நான் வந்து அதே கான்டாக்ட் அந்த ஸ்டிக்கரை வந்து நான் ஒட்டிடுவேன். ஸோ எல்லாமே க்ளீன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.